மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பு, திரையுலகமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும். உண்மையிலே பாக்யராஜ் அவர்களுடைய இழப்புங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நான்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு செய்தி வரும்போது இது பொய்யா இருக்கும், வதந்தியாக இருக்கும் அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. என்ன காரணம்னா, பொதுவாகவே இந்த மாதிரி பிரபலங்கள் குறித்து இந்த மாதிரியான ஒரு வதந்திகள் பரவுவதுங்கிறது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு உண்மை அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ கலைஞர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் பாக்யராஜ் போன்றவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இந்த தலைமுறைக்கு பாக்யராஜ் குறித்து பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தது பாக்யராஜ் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற டெக்னீஷியன்களுக்கு பாலிவுட்டில் ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல பேர் இன்னைக்கு உதாரணமாக இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் துவக்க புள்ளியாக இருந்தது பாக்யராஜ் போன்றவர்கள் தான். என்ன சொல்ல போனால் தமிழுங்கிற அந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் அவங்க அதிக படங்கள் எடுத்தாங்க. ஆனால் வட இந்திய கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் வியக்கிற அளவுக்கு இருந்தது பாக்யராஜ். முக்கியமாக அவருடைய அந்த திரைக்கதை உத்தி இந்திய அளவில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பெருமளவில் திரைத்துறைக்கு வந்த நேரம், ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார் போன்ற திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் சினிமாவுக்கு வந்த நேரம், அப்போ பார்த்தீங்கன்னா தேடி தேடி இந்த டிஎஃப்டி பட்டதாரிகளை போய் நான் பேட்டி எடுப்பேன். அப்போ பல பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இன்ஸ்டியூட்லேயே பாக்யராஜ் படங்கள் குறித்து அந்த படங்களை திரையிட்டு அது குறித்து நாங்கள் டிஸ்கஷன்லாம் நடத்துவோம். என்னன்னா, ஒரு படத்துக்கு திரைக்கதை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக பாக்யராஜுடைய படங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னன்னா, திரைப்பட கல்லூரி என்பது திரைக்கலையை கற்றுக் கொடுக்கிற கல்லூரி. அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸாக இருப்பது திரைப்பட கல்லூரியில் படிக்காத ஒரு இயக்குனருடைய படம் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் முந்தாயை முடிச்சு போன்ற படங்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா தெரியும். அந்த நாட்களாக இருக்கட்டும், தூரல் நின்று போச்சா இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு படமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு ஒரு ஜனரஞ்சகமான திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பெயரை பாக்யராஜாலேயே தக்க வச்சுக்க முடியல. அதுக்கு அவருடைய திறமை குன்றியதா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய ரசனை மாறியதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கும் முந்தாரை முடிச்சா இருக்கட்டும், இப்போ நான் குறிப்பிட்ட படங்களாக இருக்கட்டும், அவருடைய முதல் பட சோறு இல்லாத சித்திரங்களா இருக்கட்டும், இன்னைக்கும் அதை நம்மளால ரசிக்க முடியும். ஆனால் இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு அது ஒரு கிரிஞ்சா தெரியும். அப்போ கோளாறுங்கிறது இந்த ரசிகனுடைய ரசனை மாறி இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர பாக்யராஜுடைய திறமை குறைஞ்சதா நம்ம நிச்சயமா எடுத்துக்க முடியாது. உண்மையில் அவருடைய இழப்புங்கிறது ஒரு பேரிழப்பு தான். ஓகே. இன்னொரு பக்கம் இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு ஸ்டேடியத்துல அந்த பவுடர் மாதிரி வச்சு அதுவும் செல்போன் டிஸ்பிளேல வச்சு பண்றாரு. இன்னைக்கு அது பயங்கர வைரல் ஆகுது. ஒரு பக்கம் அவங்க விளக்க வீடியோ போடுறாங்க, அவரு அமைச்சர் போடுறாரு, அவங்க மனைவி குழந்தை உட்பட வீடியோ போடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க தோழி போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக சைட்ல இருந்து இல்லைங்க அது போதைப் பொருள் தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் அடிச்சு பேசுறாங்க. உண்மை என்னதான் நடந்தது? உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த காட்சிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் போது நமக்கு தோன்றுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் போதைக்கு அடிமையானவன், அதாவது ஒரு நிமிஷம் கூட என்னால் அந்த போதை இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை தவிர வேற யாரும் இப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. என்னதான் ஒரு போதைக்கு அடிமையானவனா இருந்தாலும் ஒரு பொது இடத்துல, அதுவும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்துற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இது ஒரு காமன் சென்ஸ் தான். அதே நேரம் இவர் பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் மாத்திரையை இது பண்ண நம்புற மாதிரி இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உண்மை இருக்கு. அது என்னங்கிறது சம்பந்தப்பட்டவங்க விளக்கினாதான் தெரியும். பட்
அந்த இடத்தில் அவர் போதைப் பொருளை உட்கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது குறைவா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்ப திட்டமிட்டு இதை பரப்புறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப தாவேகா தரப்புல இருந்து இது பொய்யா சொல்லி பரப்புறாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த போதை ஒழிப்புக்காக சிஎம் விஜய் அவர்கள் இந்த மாரத்தான் ஓடுனது இதை மறைக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தாவேகா மீது நீங்கள் விமர்சனம் பண்றதுக்கு தாவேகா அரசு மீது விமர்சனம் செய்வதற்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. இப்ப மின்வெட்டு அப்படிங்கிறது தான் மக்களை பாதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வச்சு நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப மின்வெட்டுங்கிறத வச்சு நீங்க ஒரு நாள் மட்டும்தான் அறிக்கையை வெளியிட முடியும். அப்ப அடுத்த நாளைக்கு உங்களுக்கு நீங்க வேறொரு கண்டென்ட்டை நோக்கி தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மின்வெட்டை காரணமாக வைத்த ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் அப்படின்னு அதை வந்து நீங்க பெரிய அளவுல எடுத்துட்டு போகலாம். ஆனா அப்படி செய்வதற்கு திமுகவும் அதிமுகவுமே தயாரா இல்லை. உங்க ஆட்சியில இந்த லட்சணத்துல தான் இருந்தீங்க, நீங்க கூட அணில் கடிச்சிருச்சு மின்சார ஒயர்கள்னு சொன்னவங்க தானே ஒரு கேள்வி கேட்டா இவங்க கிட்ட பதில் கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் தயாரிப்பாளர் நியமிச்சிருக்காங்க. இதுவும் கூட விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா பொதுமக்களுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. இதுல என்னப்பா தப்பு அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப தாவேகா மீது நீங்க ஏதாவது வந்து ஒரு குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும் அப்படின்னு தேடும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கைக்கு கிடைக்குது. அது உண்மையா பொய்யோ, ஆனா அப்படி ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இதை வச்சு ஊதி பெரிதாக்கும்னு இவங்க திமுக ஐடி விங் வந்து அதை ஒரு பெரிய அளவுல எடுத்துட்டு போறாங்க. என்ன இருந்தாலும் உண்மை என்னங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் தாவேகா அரசை வந்து பதம் பார்த்து விடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ சட்டமன்றத்தில் அந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தை பத்திக்கிட்டு எரியுது. டிபேட்ல அந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தை அது ஏன் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது இந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற வார்த்தை? ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் லஞ்சத்தை, கமிஷனை வாங்கி குவித்தது அதிமுகவும் திமுகவும் தான். அதே நேரம் அன்றைக்கு விஜய் அவர்கள் சொன்ன அந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது திமுக அரசில் நடந்த விஷயத்தை தான் குறிக்கிறது. அவர் அதிமுக விருத்தெல்லாம் பேசல. திமுக ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் இவ்வளவு வாங்கினாங்க, அதை நாங்க அரசு கஜானாவுக்கே திருப்பிட்டோம் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டாரு. அதுக்கு தான் திமுக வந்து இப்படி எதிர்வினையாற்றியது. இந்த விவகாரம் குறித்து அதிமுக காரங்க ஏன் பெருசா ரியாக்ட் பண்ணா அவங்களும் இதை செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த 50-60 வருடங்களாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்கள் பணத்தை கமிஷன்ங்கிற பேர்ல, கட்டிங்கிற பேர்ல சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்துல ஜெயலலிதா கருணாநிதி பீரியட்ல அந்த கமிஷன்ங்கிறது 5% இருந்தது. அடுத்து ஒரு ஆட்சி வரும்போது அது 10 மாறிச்சு. 15, 20, 25 கடந்த திமுக ஆட்சியில 40% கமிஷனா அது மாறிடுச்சு. சோ அதுல வந்து ஒரு பெயர் தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது. இப்ப யாரோ ஒரு கட்சி நிர்வாகி போய் எனக்கு 40% கமிஷன் கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 40% அதிகமாச்சுன்னு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இது நேரடியாக ஸ்டாலின் குடும்பத்துக்கே போகுதுன்னு தான் நம்மளுடைய அர்த்தம். கட்சிக்கு போகுதுன்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒப்பாரியா தான் இருக்கணும். அப்ப அப்படி கேட்கும் போது யாருமே அந்த ஃபண்டை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த வேர்டை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் தெரிந்த உண்மை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 40% மேல் எல்லாவற்றிலும் கமிஷன் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். சோ அதை நோக்கி வந்து தாவேகா அரசு நகருது. நாளைக்கு இதை வைத்து நம்மை தண்டிக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்பவே அவங்க அது குறித்து ரியாக்ட் பண்றாங்க. அப்படிதான் அதை நான் பாக்குறேன். இப்போ ஏவா வேலு மேல பயங்கர குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாங்க. பட் ஆனா கைது வரைக்கும் போக ஏன் யோசிக்கிறாங்க? நிச்சயமாக போகும். அல்லது பாத்தீங்கன்னா அத எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு பீதியோடு அவரை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப திமுக அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருந்தாலும் இப்ப நேரடியாகவே முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்ததும் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருந்ததுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் தான். சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள். இது எல்லாருக்குமே KN நேரு போன்றவர்கள். சோ இப்ப தாவேகா அரசு அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த அமைச்சர்கள் மீதுதான் நடத்தும். அதே நேரம் முதல் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜியை தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அவர் செய்த ஊழல் மட்டும் இல்ல, கரூர் சம்பவம். இப்ப கரூர்ல நடந்த அந்த 41 பேர் உயிரிழப்பு ஒரு வகையில் விபத்து அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சதி. அதுல செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் உறுதியா நம்புறாரு. ஆனா அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. ஆனா தன் மீது அன்பு கொண்ட ஒரு 41 பேருடைய உயிர் பறிபோவதற்கு செந்தில் பாலாஜி காரணமா இருக்காருங்கிற அந்த கோபம் வந்து விஜய்க்கு பெரிய அளவுல இருக்கு. அப்ப அந்த ஒரு காரணத்துக்காகவாது இவரை தண்டிக்கணும். ஆனா அந்த விஷயத்துல நமக்கு ஆதாரம் இல்லை. அப்ப வேற எந்த வகையில இவரை
லாக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மின்வாரியத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள், கமிஷன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சைட்ல ஆதாரத்தை திரட்டி வந்து செந்தில் பாலாஜியை சிறைக்கு தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவார். ஆனா வெளிநடப்பை இப்ப ஏன் ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்றாங்க திமுக? இல்ல எப்பவுமே கச்சத்தீவு கேட்டா வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்ட்டி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாம் கிளம்பிட்டாங்களே. இல்ல பொதுவாகவே சட்டமன்றத்தில் வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு வழிமுறை தான். அது எல்லா காலத்திலுமே நடக்குது. இங்க சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, நம்ம பாராளுமன்றத்திலையும் பார்க்கிறோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாவே நினைக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அவர்கள் கொண்டு வர நினைக்கிற திட்டங்களை, சட்டங்களை நிறைவேற்ற பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல எதிர்கட்சிகளுடைய குரல் எடுபடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மக்களுடைய கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போறதுக்காக வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது நேரடியாகவே திமுகவை குறித்து விஜய் பேசி அட்டாக் பண்ண ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல திமுகவை அட்டாக் பண்ணும்போது இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அடுத்த நாள் எப்படி செய்தி வரும் அப்படின்னா அதை இவர்கள் ஆமோதிக்கிறார்கள் அல்லது அமைதியாக இருந்ததே அதுல உண்மை இருப்பதால் தான் அமைதியாக இருந்தாங்கன்னு தான் புரிந்து கொள்ளப்படும். சோ அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்க மேல தப்பு இல்லை, அதனாலதான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம், வெளிநடப்பு பண்ணிட்டோம்னு சொல்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு வெளிநடப்பு தான். ஓகே, அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு ஜாதி சான்றிதழ் இல்லாம ஒரு ஐடி கார்டா கொடுத்துருவோம் அதை அப்படின்னு. ஆனா அது ஐடி கார்டுல ஜாதியோட பேர் வந்துடும் சொல்லி ஒரு சேனல்ல போட்டு நைட்டு பயங்கர வேலை ஆயிடுச்சு. 2 அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்கறதும் இருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு பரவுது? இல்ல இது வந்து ஒரு பிற்போக்குத்தரமான முடிவு இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சருடைய மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வருவதை வந்து தவிர்க்க முடியல. அது மிக தவறான விஷயம். நீங்கள போனா அடுத்த தலைமுறை என்பது ஒரு சாதிகளற்ற சமூகமாக வளரணும், அதுதான் ஒரு சரியான அறிகுறி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிக்கூடத்தில் இந்த சாதி அடையாளம்ங்கிறதே ஒழிக்கப்படணும். அப்ப நீங்க சாதி சான்றிதழ்ல சாதியை ஒழிச்சுட்டு நாங்க ஐடி கார்டுல கொண்டு வருவோம்னா என்ன அர்த்தம்? ஐடி கார்டுங்கிறது ஒருத்தர் எப்போதுமே அணிந்திருக்கிற ஒண்ணுதான். ஐடி கார்டுனா கழுத்துல மாட்டிருப்பான். அப்ப நீங்க பார்த்து ஓம் பேர் இது, நீ இந்த ஜாதியா அப்படிமான்ல, இவன் என்ன சாதின்னு தெரியாதவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். விளக்கம் கொடுத்திருக்காங்களே இப்ப என்ன விளக்கம் தனி அப்படிங்கிற. அப்ப சாதி எங்க கொண்டு போய் வைப்பாங்களா? ஐடி கார்டா கொடுத்துருவாங்க, பேப்பர்ல ஐடி கார்டா கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொன்னு அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா மட்டத்திலும் சாதியை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பத்தி தான் அவங்க யோசிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தாவேக்காவில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய விசாலமான அறிவும் பார்வையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, மதிமுக வந்து வைகோ அவர்கள் திடீர்னு தாவேக்கா பக்கம் இறங்குறதா சொல்றாங்க. 500 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி திமுக பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் யார்கிட்ட நான் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, திமுக அனுதாபியா இருந்தேன், இப்ப நான் வந்து தாவேக்காக்கு போறேங்கிறாரு. ஆனா அவர் போன கட்சிகள் நிலைமையெல்லாம் பார்த்திருக்கோம். எப்படி இருக்க போகுது? இல்ல இந்த மாதிரியான ஒரு அணி மாறும் போது இவங்க பணம் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது வழக்கமாக எழுப்பப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். அதை பொய்ன்னு நம்ம வந்து நிராகரிக்கவும் முடியாது, உண்மைன்னு நம்பிடவும் முடியாது. நிச்சயமாக இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. பட் இந்த முறை வைகோவுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் செல்வதற்கான இந்த முயற்சிக்கு பின்னால் என்ன பேரம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதே நேரம் திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்கா பக்கம் நகர்வதற்கு வைகோ செயலில் சில நியாயங்கள் இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. என்னன்னா திமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கே சவால் விடுகிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவானவர் தான் வைகோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தவறான முடிவுகள் எடுத்ததுனாலே அந்த கட்சி பலவீனமாகி கடைசியில் யாரை எதிர்த்து அந்த அரசியல் இயக்கம் துவங்கியதோ அவங்க கிட்டே போய் சரணடைகிற ஒரு சூழல் ஏற்பட்டதெல்லாம் வைகோவுக்கு ஏற்பட்ட ஒரு வாழ்நாள் துயரம் தான். ஸோ இப்ப நம்ம எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கும் போது இப்ப திமுக மேலிடம் அவரை வந்து ஒரு கருணையோடு நடத்தியிருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமாக திமுக வைகோவையும் மதிமுகவையும் அப்படி நடத்தல. நீங்கள போனா தன்னுடைய அடிமையாகத்தான் அந்த கட்சி அது டீல் பண்ணுச்சு, தன்னுடைய தோழமை கட்சி. ஆனா அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, தன்னுடைய தோழமை கட்சி அவர்கள் கேட்கிற இடங்களை கொடுக்க கூடாது, கேட்கிற தொகுதிகளை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு வகையில பழைய பகையை மனதில் வைத்து வைகோ பழி வாங்குறார் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வேறு வழி இல்லாததால் அந்த அவமானங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில வந்து மதிமுக தொடர்ந்தது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் இது வந்து நீண்ட நாள் நீடிக்காது. ஒரு மாற்று இயக்கம், இவருக்கு மாற்று வழி தென்பட்டால் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருவாருன்னு நினைச்சோம். ஆனா அப்படி ஒரு விஷயம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகே
அமைந்தது வைகோ செய்த அதிர்ஷ்டம் தான். தாவேகா வந்து இன்னொரு அரசியல் சக்தியாக உருவாகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த தங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட்டு. ஆனா துரதிருஷ்டவசமா மதிமுகவினரால் அதை பயன்படுத்திக்க முடியல. என்ன காரணம்னா சுதேசூரியின் சின்னத்துல போட்டியிட்டது. அப்போ இந்த சின்னத்தில் போட்டியிட்டதுதான் அதுக்கு தடையாக இருக்கு. அப்படிங்கும்போது அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா ஆதரவோடு தேர்தலில் ஜெயித்து அந்த கூட்டணிக்குள்ள போகணும்னு அவர் நினைக்கிறாரு. இது வந்து ஒரு அரசியல் இது நடவடிக்கை தானே. அதை வந்து நம்ம ரொம்ப கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.